Hi everyone, welcome to Chennai to London. சிறுதானியங்களை வச்சு எப்படி மினி இட்லி பண்ண போகிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் அதுக்கு 7 வகை சிறுதானியங்களை எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க 7 வகை சிறுதானியங்கள் என்னென்னா ராகி, கேழ்வரகு, கம்பு, வெள்ளை சோளம், குதிரைவாலி, சாமை, வரகு, திணை. இந்த சிறுதானியங்களில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபைபர், ப்ரோட்டீன், அயன் அதெல்லாம் நிறையா இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் அதை சாப்பிட்லாம். பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கும். இது வந்து நம்ம 7 வகை சிறுதானியங்களை எடுத்திருக்கோம். உங்களுக்கு எத்தனை வகை கிடைக்குதோ அத்தனை வகையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4:1 ரேஷியோவில் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இந்த சிறுதானியங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு 4 பங்கு இந்த சிறுதானியங்களையும் 1 பங்கு உளுந்தையும் வச்சு நம்ம இன்றைக்கி மினி இட்லிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 7 வகை சிறுதானியத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம 4 கப்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். 4:1 காம்பினேஷனில் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ 4 கப் அந்த மில்லட்ஸ் எடுத்துருக்குறோன்னா 1 கப் உளுந்து. ஸோ இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். உளுந்தோடு சேர்த்து போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 3 to 4 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோக் பண்ணணும். 4 to 5 hours கிட்ட நம்ம நல்லா அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ உளுந்தையும் சிறுதானியங்களையும் நம்ம நல்லா கழுவியாச்சு. இப்போ ஊற வைக்கலாம். டேப் வாட்டரில் வாஷ் பண்ணாலும் நம்ம வந்து ஊற வைக்கும் போது நம்ம குடிக்கிற தண்ணியில் நம்ம ஊற வச்சு அரைச்சோன்னாக்க உங்களுக்கு ரொம்ப நாள் புளிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மாவு. ரொம்ப தேவையில்ல தண்ணி, இந்த அளவுக்கு அவ்வளோதான். ஒரு 4 to 5 hours நம்ம ஊற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ உளுந்து வந்து ஒரு 4 hours நம்ம ஊற வச்சுருந்தோம். இப்போ அரைச்சிடலாம். இப்போ இந்த சிறுதானியத்தை அரைச்சிக்கலாம். நான் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துருக்கனால மிக்சியில் அரைக்கிறேன். நிறைய குவான்டிட்டினா நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு சிறுதானியத்தை. இப்போ உளுந்தை இதோட போட்டுடலாம். போட்டு ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கை தான் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கையில் இருக்கிற ஹீட் வந்து அதை நல்லா புளிக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்பூன் கரண்டிலலாம் பண்ண வேண்டாம். இட்லி தோசைக்கு கை தான் இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த மாவை ஊற்றி நம்ம ஓவனில் வைக்க போகிறோம். ஸோ ஓவனில் வைக்கும் போது ஹீட் வந்து பிளாஸ்டிக் பாத்திரமோ இல்லை கிளாஸ் பாத்திரமோ இருந்தால் நல்லதில்லை. அதனால் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை மூடி வைக்கிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் ஒன்று எடுத்திருக்கேன். அதை மூடி இப்போ ஓவனில் வச்சிடலாம். நாளைக்கு திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கோல்ட் கண்ட்ரீஸில் வந்து மாவு டக்குன்னு புளிக்காது, உங்களுக்கு நல்லா அழகாக ஃபர்மெண்ட் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஓவனில் வைக்கலாம். ஓவனில் வந்து 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. நான் வந்து எப்போதுமே லைட்டை போட்டுட்டு போயிடுவேன். ஸோ நைட் வந்து நீங்கள் லைட்டை மட்டும் ஆன் பண்ணணும். டெம்பரேச்சர் எதுவும் செட் பண்ண வேண்டாம். ஸோ லைட் மட்டும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 to 12 hours அழகாக உங்களுக்கு ஃபர்மெண்ட் ஆகும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இட்லி ஊற்றணுன்னா நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் நல்லா சாஃப்டாக வரும் இட்லி. ஸோ அதனால் ரொம்ப மிக்ஸ் பண்ணிட வேணாம். தோசைனா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வச்சுக்கலாம். நம்ம இப்போ இட்லி ஊற்றலாம். இப்போ நம்ம மினி இட்லிஸ் பண்ணிடலாம். இந்த இட்லி தட்டில் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ அதனால் இட்லி ஈஸியாக வரும். இப்போ இட்லி ஊற்றலாம். இட்லி ஊற்றுறதுக்கு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இட்லி குக்கரில் இந்த லெவல் இருக்குல்ல, இது கீழே தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு தீஞ்சிரும், தீஞ்ச ஸ்மெல் வரும். இல்லைன்னா நிறையாவும் ஊற்றிடக்கூடாது. ஸோ இதில் இந்த பாதி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இட்லி உள்ளே வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த இட்லி உள்ள வச்சிடலாம். 5 to 10 minutes போதும். 6 minutes ஆயிருக்கு. திறந்து பார்க்கலாம். ஸோ குக் ஆயிடுச்சா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு மாதிரி க்ளீனாக வரணும்.
அவ்வளோதான். இட்லி வந்து உடனே எடுத்துட வேண்டாம், நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நீட்டாக அழகாக வரும். அப்புறம் இட்லி வந்து ஆறிடுச்சுன்னா கூட நீங்கள் அந்த தட்டோடையே விட்டுட்டிங்கன்னா அப்புறமா ரொம்ப லேட்டாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். அதனால் உடனே அந்த பிளேட்லேருந்து எடுத்து நீங்கள் ஒரு ஹாட் பேக்லேயோ இல்லை வேறு ஒரு பாத்திரத்துலையோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இட்லி எடுத்துடலாம். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, இருக்கும் இல்லை. இந்த மினி இட்லிஸ்க்கு நம்ம ஒரு வறுத்தரைச்ச சாம்பார் பண்ணலாம், டிஃபன் சாம்பார்னு சொல்லுவாங்க. அது நல்லா இட்லியில் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 2 காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஒரு 6 கீத்து எடுத்திருக்கேன், அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், அப்புறமா 2 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், அப்புறம் 2 தக்காளி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை கழுவிட்டு ஊற வைக்க டைம் இருந்தால் ஊற வச்சிடலாம், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போது வேக வச்சிடலாம். 2 பூண்டு போட்டுக்கிறேன், அப்புறம் தேவையான அளவு தண்ணி, ஒரு தக்காளி போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஸோ வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வைக்க வேண்டாம், ஏன்னா பருப்பு லேட்டாக குக் ஆகும். ஸோ வேக வைக்கும் போது எண்ணெய் மேலே ஊற்றிட்டு குக் பண்ணோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பருப்பு குக் ஆகிடும். ஸோ கொஞ்சம் மேலே கொஞ்சோண்டு ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் தான். இப்போது ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. இப்போது நம்ம வறுத்தரைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் ஊற்றியும் ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணலாம். நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, அப்புறம் தேங்காய் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இப்போது ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போடலாம். இல்லைன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த வால்வில் வந்து ஏதாவது அடைச்சிட்டு இருந்ததுன்னா குக்கர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் கிளியராக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வெயிட் போட்டுட்டு சிம்மில் வைக்கணும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபியூ விசில்ஸ் விடலாம். ஸோ நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசனை வருது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சாம்பாரை தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே 1 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு போட்டோன்னே நல்லா கடுகு வெடிக்கணும். ஸோ இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை. இப்போ இந்த சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயத்தை போடலாம். முழுசாகவே போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கும் போது நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டா சம்டைம்ஸ் வந்து அது தீஞ்சிரும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே இன்னும் ஒரு தக்காளி போடலாம். 2 தக்காளி போட்டிருக்கோம், ஒரு தக்காளி குக்கரில் இருக்குது, இன்னொரு தக்காளி இதில் போடுறோம். இப்போது இந்த வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றலாம். புளியை நல்லா கரைச்சாச்சு, ஊற்றிடலாம். இது வந்து புளி கரைக்கிற ஒரு ஸ்ட்ரெயினர் வாங்கி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் 2 விசில் வந்தது, 2 விசில் வந்தோன்னு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது உங்களுக்கு உடனே ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் டேப்க்கு கீழே காமிக்கலாம், இல்லாட்டினா அப்படியே விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி டேப் வாட்டருக்கு கீழே காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் அப்படியே ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் அப்பப்போ அப்படி தூக்கி விடுங்க. இப்போது வேக வச்ச பருப்பு சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர்லேருந்து பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இட்லி சாம்பாருக்கு இந்த அளவுக்கு சாம்பார் ரன்னியாக இருக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டுக்கலாம், அப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா
இந்த அளவுக்கு இருக்குது. இது இன்னும் திக்காகும், ஆற திக்காகும். ஸோ சாம்பார் ரெடி. இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம். ஸோ மினி இட்லினா 14 இட்லி வைப்பாங்க. இதில் ஃபுல்லாக சாம்பார் ஊற்றிடலாம். சின்ன வெங்காயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது கூட நான் ஒரு வெங்காய சட்னி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி, அப்புறம் புதினா சட்னி. இப்போ மறக்காமல் நெய் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த 7 வகை சிறுதானியத்தில் செஞ்ச மினி இட்லிஸை சாப்பிட்டு பார்க்கலாம். நிறைய சாம்பார் ஊற்றிருக்கோம், நிறைய சட்னிஸும் இருக்குது. ஒரு வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த சிறுதானிய மினி இட்லிஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது நம்ம ஒயிட் இட்லிஸை விட கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பழக உங்களுக்கு பிடிச்சிரும். ஒரு வாரம் வெள்ளை இட்லி அரிசியில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு வாரம் இந்த சிறுதானியங்கள் இட்லி தோசை செஞ்சு சாப்பிடுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.